அன்னைக்கு காலையில மணி 6 இருக்கும். இந்த காமெடிய எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, நான் காலையில 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துட்டேன். குட் மார்னிங் டு ஆல். வெல்கம் டு தேவி பத்தூஸ் கிச்சன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோல ஒரு ரேண்டம் வ்ளாக் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் பாட் ரைஸ் தான். அதாவது இது பிரிஞ்சி தான் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்து 5:30க்கு எழுந்துட்டதால சீக்கிரமா டெய்லியுமே 5:30க்கு தான் எழுந்திருக்கேன். இன்னைக்கு கொஞ்சம் ஒன் பாட் ரைஸ்ன்றதுனால சீக்கிரமா வேலை முடிஞ்சிடுச்சு. காலேஜ் பஸ் வந்து 6:30க்குலாம் வந்துரும். அதனால ஹரிபரியா பண்ணிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெஜிடபிள் பிரிஞ்சி மாரி பண்ணியிருந்தேன். கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி அதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். இதுக்கு ஒரு ரைத்தா வைக்கலான்னு பார்த்தேன். ஆனா வந்து மதியத்தில வந்து அது கொஞ்சம் புளிச்சிடுதும்மான்னு பிள்ளைங்க சொன்னதால, இது ஒரு வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணி வச்சிருந்தேன் சாலட்காக. அந்த வெள்ளரிக்காவ எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அதில தயிர் மிக்ஸ் பண்ணலாமா பார்த்தேன். எப்படியுமே அதில தண்ணி விட்டுடும். அதனால வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன். நீங்க கூட அந்த மாரி வெள்ளரிக்காலாம் வச்சீங்கன்னா, உப்புலாம் சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்துட்டீங்கன்னா, அது வந்து தண்ணி விட்டுரும் மதியம் பிள்ளைங்க சாப்பிட்றதுக்குள்ள. அதனால வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் வச்சுட்டேன். கொஞ்சம் சாப்பிடும்போது தொண்டைக்கு எதமா இருக்கும் அதனால. அப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இது போல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ்லாம் ஒன் பாட் ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. டெய்லியுமே நான் வந்து ஒரு ஒன் பாட் ரைஸ் அந்த மாரி தான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு விளாக் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் இதுவா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சு வைக்கிறது, இதெல்லாம் காமிச்சிருக்கேன். அப்புறம் சில பேரு இட்லி பொடி அரைக்கிறது, அப்புறம் குழம்பு மிளகாய் பொடி அரைக்கிறது, போன விளாக்லயே சொல்லியிருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கக்கான்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி 100 கிராம் எடுத்திருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் அரைக்க போறேன். இது 1 வீக்குக்கு எனக்கு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். ஈக்குவல் இதுவாவும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இஞ்சி சில பேர் பார்த்தீங்கன்னா, இஞ்சி நெறையாவும், பூண்டு அதில பாதியும் ஆட் பண்ணிக்குவாங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஈக்குவலா ஆட் பண்ணிக்குவேன். அதில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்கும்போது அது வந்து எமல்சிஃபையிங் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எப்பவுமே கருக்காம, எப்பவுமே பியூர் ஒயிட்டா இருக்கும். அதுக்காக தான் ஆயில் ஆட் பண்றோம். இந்த மாரி நீங்க அரைச்சு வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஒரு 1 வீக்குக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இத கண்டிப்பா ஃப்ரிட்ஜில தான் ஸ்டோர் பண்ணணும். நான் எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இது மாரி சின்ன சின்ன வேலைகள்லாம் முதலே முடிச்சு வச்சுப்பேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானேன்னு கேட்காதீங்க. இது மாரி நம்ம பண்ணும்போது, இது வந்து சின்ன வேலையா இருந்தா கூட, இது நம்மளுக்கு சமயத்தில கை குடுக்குது. இதே மாரி நீங்க தேங்காய் கூட துருவி ஒரு 1 வீக் ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேலை முடிஞ்சுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. நெக்ஸ்ட் இட்லி மிளகா பொடி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இட்லி பொடி வந்து நான் இப்போ என்னோட கண் மதிப்பீட்டில அளந்து அரைக்க போறேன். இதனுடைய அளவுகள்லாம் வேணும்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில குடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அதில போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒரு மோட்டிவேஷனல் டிப்ஸ் சொல்லலான்னு இருக்கேன். அது உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த டிப்ஸ் மெயினா நான் யாருக்கு ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு தான். ஏன்னா எங்க வீட்லயுமே பார்த்தீங்கன்னா, டீனேஜ் வயசுல பசங்க இருக்காங்க. எங்க பிள்ளைங்க மூலமா தான் நான் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறேன். இத வந்து மத்த பிள்ளைங்களுக்கும் சொல்லும்போது, அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மலாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் கிடையாது. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் படிப்பு மட்டும் தான். இவங்களுக்கு அப்படி கிடையாது. நெறைய பேர் இத ஓவர் கம் பண்ணி வரணும்னு தான் நெனைக்கிறாங்க. ஆனா, அவங்களால செய்ய முடியல. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைம்ஸ் நெறையா இருந்ததுன்னா, அதில வந்து ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க நெறையா இன்வால்வ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரீ டைம்ஸ்ல தான் நீங்க சோஷியல் மீடியாக்குள்ளேயே போக விரும்புறீங்க. ஃப்ரீ டைம் எங்களுக்கு எங்க இருக்கு மேம் நீங்கலாம் கேட்பீங்க. நீங்க ஃபோன் யூஸ் பண்ற எல்லா டைமுமே ஃப்ரீ டைம் தான் நான் சொல்வேன். இது மாரி நீங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸோ, இல்ல வேற எதுலயோ இன்வால்வ் பண்ணிக்கும்போது, அந்த சோஷியல் மீடியாலாம் போகணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணாது. சீக்கிரமா உங்களுடைய லாங் டைம் கோல்ஸ கூட நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்குன்னு தனியா நீங்க இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டு நீங்களும் ஸ்ட்ரெஸ் ஆயிக்காதீங்க. இது மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தானாவே மறைஞ்சிடும். நீங்களோட உங்களுடைய வாழ்க்கையில வர அடுத்தடுத்த வேலைகள நீங்க சிறப்பா செஞ்சிடலாம். இதுதான் இந்த மோட்டிவேஷனல் டிப்போட வேலிட் பாயிண்ட். நீங்க கேட்கலாம் சோஷியல் மீடியானால யங்ஸ்டர்ஸ்க்கு மட்டும் தான் டிஸ்ட்ராக்ஷனான்னு. இப்ப இருக்கிற நெறைய ஆல் ஏஜ் பீப்பிள்ஸ் கூட இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
நான் கூட பார்த்தீங்கன்னா, அதிகமா சோஷியல் மீடியாலாம் பார்த்துட்டு தான் இருப்பேன். ஆனா, அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது எனக்கு. இப்ப நான் பண்ற மாரி யூடியூப்க்கே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு அது நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. அந்த மாரி ஆல் ஏஜ் பீப்புள்ஸ்லாம் கூட அவங்களுக்கு எதனா ஒரு பயன்படுற வகையில அந்த சோஷியல் மீடியாவ நல்லா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ப இட்லி மொளகா பொடிக்கு வருவோம். இப்ப இந்த எள்ளு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கழுவிட்டு போட்டா அதில மண்ணுலாம் இருக்காது. கருப்பு எள்ளுன்றதுனால தீஞ்சிடும்னு நெனைக்காதீங்க. இந்த மாரி படபடன்னு நல்லா பொரிஞ்சு வரணும். கருப்பு எள்ளு இல்லன்னா, வெள்ளை எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்க வீட்ல எது இருக்கோ அத பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம். அது ஃப்ளேம்ல வச்சு வறுக்கணுன்ற அவசியம் இல்ல. அது நீங்க அந்த சூட்லயே விட்டுட்டு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, வெறும் வாணல்லே விட்டுட்டீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தா, நல்லா நொறுங்கி வந்துடும். மொளகா வறுக்கும்போது மட்டும், ஒரு ட்ராப் ஆயில் விட்டுட்டீங்கனாக்கா, அது நெடி ஏறாது. ஈவனா நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா அது கிரிஸ்பியாவும் கொஞ்சம் இருக்கும். நான் இன்னைக்கு கலருக்காக காஷ்மீரி மொளகா, அப்புறம் குண்டூர் மிளகாவும் சேர்ந்து தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த மிளகா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. எஸ்பெஷலி இந்த கருப்பு உளுந்து பத்தி சொல்லியே ஆகணும். இந்த மாதிரி கருப்பு முழு உளுந்த எங்கெல்லாம் ஆட் பண்ணிக்க முடியுமோ, அங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட்லிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அத ஆட் பண்ண முடியாது. இது மாரி இட்லி பொடி அரைக்கும்போது, அப்படி இல்லன்னா கஞ்சி செய்யும்போது, அப்படி இல்லன்னா களி கிண்டும்போது, இது மாரிலாம் ஆட் பண்ணிக்கும்போது, நம்ப பெண்கள், அதாவது பெண்கள் அப்புறம் பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் 40 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் உங்களுக்கு வராது. இன்னைக்கு இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, நெறைய மில்லட்ஸ்லாம் நம்மள ஆட் பண்ணிக்க சொல்றாங்க. நம்ம தாத்தா, பாட்டி வாழ்ந்த காலத்துல அது இயற்கையாவே அவங்களுக்கு கிடைச்சது. நம்பளுக்கு அப்படி இல்ல. இந்த மாரி நம்ப உணவுல சேர்த்துக்கிட்டா மட்டும் தான், அது நம்மளுக்கு உடலுக்கு உபயோகமானதா இருக்கும். உங்ககிட்ட பேசிக்கிட்டே இட்லி மொளகா பொடியும் ரெடி பண்ணிட்டேன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, செஸ்வான் சட்னிக்கு வந்த பாட்டில் தான். நீங்க வேஸ்ட்டா காசு கடையில குடுத்து, இந்த மாரிலாம் போயிட்டு வாங்காம, இது மாரி நம்ம காஃபி தூளுக்கு வர பாட்டில், சன்ரைஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பாட்டில் கிடைக்கும். அப்புறம் நெறைய பிராண்ட் நெஸ்கஃபே அதெல்லாம் கூட கிடைக்கும். இந்த மாரி சாஸ் ஐட்டம் கூட இந்த பாட்டில்ஸ்ல வரும். இது மாரி போட்டு நீங்க கொட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்ப நீங்க பார்க்குறது வந்து ஒரு புட்டு மேக்கர் தான். இது வந்து எங்க ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுதான் இப்ப நான் உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிக்க போறேன். இது வந்து இந்த பாரிஸ்ல தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எத்திராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை பாரிஸ்ல இருக்கு. அங்க தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்க லோக்கல்ல எங்கேயும் கிடைக்கல. அங்க போற வேலை இருந்ததுன்றதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. இந்த மாரி ஒரு புட்டு மேக்கர் வாங்கி அதில வச்சு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ரீசன்ட் டேஸில பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஷார்ட்ஸில கூட புட்டு செஞ்சு போட்டிருப்பேன். அப்போ கூட எல்லாரும் கேட்டிருந்தாங்க, "உங்ககிட்ட புட்டு மேக்கர் இல்லையான்னு?" சொல்லிட்டு. சரி நம்ம வாங்கி அதுலேயும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்ப்போம், அப்படின்ட்டு தான் வாங்கிட்டு வர சொன்னேன். அந்த ஷார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். போய் பாருங்க. அது செவப்பரிசில பண்ணது. அது கூட ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த புட்டு மேக்கர்ல பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் நல்லா ஸ்டர்டியா, நல்லா ட்ரைப்ளை சில்வர்ன்னு நெனைக்கிறேன். நல்லா சூப்பராவே இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த புட்டு மேக்கர் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்டடியா அந்த ஹேண்டில் கூட நல்ல ஒரு பிளாஸ்டிக்ல, திக் பிளாஸ்டிக்ல குடுத்துருந்தாங்க. மூடியுமே நல்லா இருந்தது. உள்ள வந்து ஒரு ஹோல்ஸ் மாரி குடுத்துருந்தாங்க. அது வழியா தான் ஸ்டீம் போய் புட்டு வந்து நல்லா வெந்து வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர் அண்ட் அலுமினியம் 2 இதுலயும் இருந்ததா சொல்லியிருந்தாங்க. நான் சில்வர் தான் ப்ரிஃபர் பண்றேன். அலுமினியம் வந்து இப்பலாம் கொஞ்சம் அவ்வளவா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதால, எல்லாமே சில்வர்ல தான் மாத்திட்டு வந்துட்டுருக்கேன். இது வந்து பிரபான்னு ஒரு பிராண்டு போல இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணலான்னு இருந்தேன். சரி அங்க போற வேலை இருக்குன்னு சொன்னதால, அங்கேயே வாங்கிட்டு வந்துட சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு கம்பி கூட குடுத்துருக்காங்க. அந்த புட்டு வெந்ததும் தள்ளி விடுறதுக்குன்னு நெனைக்கிறேன். நான் இன்னுமே யூஸ் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உங்க வீட்ல யாரெல்லாம் புட்டு மேக்கர் யூஸ் பண்ணி புட்டு செய்றீங்கன்றத எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இது எப்படி இருக்குன்ற ரிவ்யூ வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு, அப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்றேன். நல்ல பிராண்ட் எதனா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கண்டிப்பா சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு எங்க வீட்ல எப்படி குழம்பு மிளகா பொடி அரைக்கிறேன்றத தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன்.
போன விலாகில் வந்து குழம்பு மிளகா பொடி வேணும்னா கமெண்ட்டில் டைப் பண்ண சொன்னேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய மெஷர்மெண்ட்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அரைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் காய வைக்கிறதுக்கு மொட்டை மாடிலாம் இல்லைங்க. அதனால் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிடுவேன். ரோஸ்ட் பண்ணுறதுனா நல்லா இந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு சூடு காட்டிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு வந்ததும் எடுத்து ஆற வச்சுட்டு அப்புறமா மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிடுவேன். அது வந்து 2 மாதம் ஆனாலும் எனக்கு கெட்டு போகிறது இல்லைங்க. கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலலாம் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்க முடியுமோ அங்கெல்லாம் சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் இட்லி பொடி அரைக்கும் போது கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணி அரைச்சிருந்தேன். அதை நம்ம சாப்பாட்டில் போட்டோம்னா தான் தூக்கி போடுவாங்க. இந்த மாதிரி நம்ம குழம்பு மிளகாத்தூள் அரைக்கும் போதோ அல்லது இட்லி பொடி அரைக்கும் போதோ நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாக்கா நம்ம உடலில் போய் அது டைரெக்டாக ஆட் ஆகிடும். அப்புறம் அதை வந்து நல்ல துணியில் துடைச்சிட்டு அப்புறமா நீங்கள் கழுவிட்டு நல்ல துணியில் துடைச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தனியா வந்து எப்போவுமே 1/1 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 கிலோ தனியா இருக்குதுன்னா அதை மொத்தமாக கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சூடு காட்டும் போது தான் அது வந்து நல்லா சூடு ஏறி வரும். இல்லைனா மேலே இருக்கிறதுலாம் சூடாகாது, அடியில் இருக்கிறது மட்டும் சூடாகி வந்துடும். ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தொட்டு பார்த்தா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு காட்டினா மட்டும் போதும். 1/2 கிலோ தனியா எடுக்கிறீங்கன்னா அதை 3 டைமாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு காட்டிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களால் மொட்டை மாடிலாம் போய் காய வைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பைசஸ்லாம் வறுக்கும்போது இந்த மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுக்கும்போது ஒன்று ஒன்றா சூடு காட்டி எடுத்துக்கோங்க. மொத்தமாக போட்டு ரோஸ்ட் பண்ணோம்னா அடியில் இருக்கிறது ரோஸ்ட் ஆகிடும், மேலே இருக்கிறது சூடு ஆகாது. ஒரு ஊர்லேயும் ஒரு விதமாக இந்த குழம்பு மிளகாய் பொடி அரைப்பாங்க. சில ஊரில் கடுகு வெந்தயம்லாம் ஆட் பண்ணுவாங்க. குட்டி பெருங்காயம் கூட சில பேர் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் நான் வந்து இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னாக்கா நான் வந்து பெருங்காயம்லாம் தூளாக ஆட் பண்ணிவிடுவேன். அப்புறம் வந்து வெந்தயம் கடுகுலாம் தாளிக்கும் போதே ஆட் பண்ணிடுறதால இதில் சேர்க்கறதில்ல. நான் வந்து மிளகு, சீரகம், சோம்பு, மஞ்சள், துவரம்பருப்பு இந்த 5 பொருள் தான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாய் பொடிக்கு குண்டு மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அல்லது இந்த குண்டூர் மிளகாலே வர நீட்டு மிளகா அதுவும் ஆட் பண்ணலாம். இல்லை சரி பாதியாக காஷ்மீரி மிளகா கூட நீங்கள் சேர்த்து ஆட் பண்ணலாம். நல்லா கலர் சூப்பராக வரும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நான் பண்ணுற மாதிரி கையெல்லாம் வச்சு பண்ணாதீங்க. எனக்கு ப்ராக்டிஸ்னால இது மாதிரி செய்ய வருது. நீங்கள் கரண்டியால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சும்மா அந்த வெறும் வாணலிலே அந்த கருவேப்பிலை போட்டு வச்சுடுங்க. அந்த வாணல்லே ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும்போது அந்த கருவேப்பிலை என்ன ஆகுறதுன்றத லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது வறுத்து வச்சுருக்க பொருள்லாம் 1 பை 1 பக்கெட்டில் ஆட் பண்ணிடுறேன். இதெல்லாம் வந்து இப்போ மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறேன். இது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிளிப்ஸ்லாம் வரப்போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் மிஷின்லேருந்து நல்லா அரைச்சி வந்ததும் அதை நல்லா காய வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பாருங்கள் எப்படி கிறிஸ்பியாக ஆகிருக்குன்ட்டு. ஒரு 5 மினிட்ஸ் தான் அந்த வாணலில் வச்சுருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக பொடியாகி வந்துடுச்சு. இப்போ எல்லாம் வறுத்து முடித்தாச்சு. மிஷினுக்கும் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்தாச்சு. பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஒரு பவுல்லையும் எடுத்து காட்டிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு கலர் எப்படி இருக்குன்றது தெரியும். எப்போவுமே மிஷின்லேருந்து வந்ததும் கொஞ்சம் நியூஸ் பேப்பரில் போட்டு ஆற வச்சு எடுத்துட்டிங்கன்னா அது வந்து வண்டு பூச்சி இதெல்லாம் வராது. ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஜீரக பொடி காலி ஆகிடுச்சு. அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். அது நம்ம மிக்சிலே பண்ணிக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால மிக்சிலே பண்ணிக்கிறேன். சீரக பொடி வந்து நான் எல்லா நான்வெஜ் ஐட்டம்ஸ்லையும் யூஸ் பண்ணுவேன். அப்படி சேர்க்கும்போது அதோடைய ஃப்ளேவரே உங்களுக்கு தனியாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வெஜ் ஐட்டம்ஸ் கூட இந்த உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டில் கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணால் போதும். ரொம்ப மழன்னு அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா வாசனை கம கமன்னு இருக்குது, கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. எல்லா வெஜ் ஐட்டம்ஸில் கூட ஆட் பண்ணுங்கள்.
இப்போ அரைச்சி முடிச்சாச்சு, ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். அப்புறம் இதே மாதிரி ரசப்பொடி, தனியாத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் கூட நான் வீட்டில் வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணுவேன். அந்த வீடியோ வேணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் vlogல அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். அவ்வளோதான். இப்போது இட்லி பொடி, சீரகப்பொடி, நான் பாருங்கள் சீரகப்பொடி நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் அதுவுமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே இப்போ இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன். இது மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற டைம்லேயே நீங்கள் இதெல்லாம் வீட்டிலையே ரெடி பண்ணிக்கலாம். இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த vlog-ஐ ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டு தான் செய்ய போகிறேன். புட்டு மேக்கர் வாங்கிட்டு புட்டு செஞ்சு காட்டலைன்னா எப்படி? அதனால் சரி புட்டு செய்யலான்னு வந்திருக்கேன். கார்ன் புட்டு மாவு தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தோம். டபுள் ஹார்ஸ் பிராண்டில் வர கார்ன் புட்டு மாவு வாங்கிட்டு வந்தேன். இது ப்ரமோஷன்லாம் கிடையாது. அது நீங்கள் எந்த மாவு யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னு கேட்பீங்க. அதனால் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப் மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி வந்து தெளித்து இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து பிடிச்சா பிடிக்க வரணும், உதிர்த்து விட்டால் உதிர்ந்துடணும். அதுதான் பதம். அப்புறம் இங்கே பாருங்கள், இந்த புட்டு குழலில் வந்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தடவிக்கிறேன். அப்போ தான் ஒட்டாமல் வரும். இந்த புட்டு பண்ணிகிட்ருக்கும்போதே எங்கள் வீட்லேயும் நிறைய மேஜிக்ஸ்லாம் நடந்தது. அதெல்லாம் லாஸ்ட்டில் உங்களுக்கு பிஹைண்ட் த சீட்ஸாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து புட்டு மாவு கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், நாட்டு சர்க்கரை கொஞ்சம்னு சொல்லிவிட்டு லேயராக நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நல்லா அழகாக வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்ன்ஃப்ளவர் எல்லா ஃபுட் ஐட்டம்ஸ்லையும் நம்ம ஆட் பண்ணுவோம். பட் இந்த மக்காச்சோள மாவு வந்து ஏதாவது எல்லோ கலரில் வர இந்த மாவு வந்து நம்ம எதுலேயும் ஆட் பண்ண மாட்டோம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதனால் இந்த புட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ருவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டு செய்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணி அது ஒரு ப்ராசஸாக போகும். அதனாலே சோம்பேறித்தனம் பட்டுட்டு நான் விட்டுருவேன். இந்த மாதிரி நம்மளுக்கு ரெடிமேடாக பிராண்ட்லேயே கிடைக்கும்போது நல்லா ஈஸியாக இருக்குது. ஏங்க vlog யூஸ்ஃபுல்லாக இருக்கா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிவாக இருக்கும். புட்டு ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது மாதிரி பின்னாடி ஒரு ஸ்டீலில் ஒரு கம்பி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அது வச்சு நல்லா மெதுவாக நகர்த்தும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. பாருங்கள், அந்த கார்ன் புட்டு மாவுன்றதுனால அந்த கலர் வந்து நல்லா மங்களகரமாக எல்லோ கலரில் சூப்பராக வந்திருக்கு. கூட கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு மறக்காமல் தேவி பத்தூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.